ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம்லாவோட பெனிஃபிட்டும் அப்புறம் அதில் ஒரு ரெசிபியும் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மரில் நம்ம டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவுங்க. டீஹைட்ரேட்டாக இருக்கவங்க டெய்லியும் ஒரு நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டால் அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த நெல்லிக்காவை டெய்லியும் ஒரு டம்ளர் ஜூஸாகவும் சாப்பிட்லாம், ஒரு நெல்லிக்காவாகவும் எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லையா, அந்த நெல்லிக்காவை நம்ம தேனில் ஊற வச்சும் சாப்பிட்லாங்க. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதால நம்ம உடல் சூட்டை தணிக்குது. அது இல்லாத ஹார்ட் ஸ்ட்ரோக் வரதையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆம்லாவில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நேச்சுரலாகவே நம்ம பாடி ஹீட்டை குறைக்கக்கூட தன்மை இருக்குங்க அதுக்கு. இப்போ அந்த ஆம்லா வச்சு ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பெரும் நெல்லிக்காவை ஒரு 4 நெல்லிக்காய் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி சீவரதை வச்சு நல்லா சீவிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் அந்த 4 நெல்லிக்காயும் இது போல் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வேர்க்கடலை ஒரு 10 போல் வேர்க்கடலை போட்டுக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அதை ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடயே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருகி வச்சுருந்த நெல்லிக்காவையும் இதில் போட்டு இதை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெல்லிக்காயில் நமக்கு விட்டமின் சி இருக்குது. நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கிறதால நம்ம உடலுக்கும் சரி, நம்மளோட சருமத்துக்கும் சரி ரொம்பவே நல்லது. நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் புழுங்கல் அரிசி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்ச சாதத்தை இது கூடயே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping. For more information டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.